அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பூம்புகார் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பஸ் வந்ததுக்கப்புறமா பீச்சும் ரீச் ஆயாச்சு. சண்டேங்கிறதுனால அன்றைக்கி செம்ம க்ரௌடாகவும் இருந்துச்சு. மழையே இல்லை பாரு வந்ததுக்கப்புறம். ஏன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் பீச்சில் வந்து சேர்த்து அதுதான் வரும். எப்படி வச்சு மேய்க்கிறீங்க? சாரி தம்பி, உன்னை வீடியோவில் காட்டினதுக்கு பார்த்துக்கிட்டே வரோம். கைஸ், இந்த பீச்சு என் பேரில் தான் கைஸ் இருக்கு. ஆமாம், இவங்க அப்பா இந்துமதி கல்யாணத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க வரதட்சணையா பூம்புகார் பீச்சை. எல்லாம் இலவசமாக நான் கொடுக்குறேன், எப்போ வேணாலும் வாங்க. ஆமாம், எல்லாம் வந்துருங்க. உள்ள ஃபிஷ்ஷெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா என் பேர் சொல்லிட்டு வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. ஒரு செருப்பு காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செருப்போட ஓனர் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கிடக்கு பாரு, அதோ தெரியுதா? தெரியுது. இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க தான் எங்கள் ஊர் செலிப்ரிட்டி பூம்புகார் பையன். அப்படியே காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டு 3 ஜூஸ் ஆர்டர் கொடுத்து 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. அதையும் குடிச்சாச்சு. இருக்கேன் யாராவது கட்ஷூவை போயிட்டு நினைப்பாங்களா? நான் நினைப்பேன். கோயில் இதே எங்கள் ஊரில் ஃபேமஸான கோயில். நீங்கள் பார்த்துக்கணும், இதே ஃபேமஸான கோயில் 2-3 வாட்டி கட்டியிருக்கேன். 2-3 வாட்டி இதை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஊரோட புகழ்பெற்ற புதன் ஸ்தலம் கோயில், நவ கிரகங்களில் இதுவும் ஒன்று. நாங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். 500 ரூபா. நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கு இல்லையா, அதுதான் எங்கள் ஸ்கூலு. அங்கேருந்து இங்கே தான் எங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து அங்கே ஒரு பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும், அங்கே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க. நீங்கள் எங்களுக்கு பாய்ஸ் ஸ்கூலில் தான் சென்ட்ரு, அதனால் எக்ஸாம் சென்டர் அங்கே இருக்கிறதுனால அங்கே தான் நாங்கள் போய் எழுதணும். இதுதான் நான் 6th to 10th படித்த ஸ்கூல். யாரும் அசிங்கமாக நினைக்காதீங்க, கட் ஷூ போட்டு கொலுசு போடுறேன்னு. வீட்டில் கலட்டி வைக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி நடந்திருக்கா? நம்ம 8 வருஷம் 9 வருஷம் பழகிருப்போம் ஃப்ரெண்டா. இல்லை, நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும். நம்ம வந்து 8 வருஷம் 9 வருஷம் பழகிருப்போம் பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஆனால் அவங்க காலேஜ்லாம் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்க கூட நம்ம கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ எல்லாத்தையும் மறந்து அவங்க கூட க்ளோஸாக இருக்கும்போது அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, அது சொல்லிக்கவே முடியாது. பிரேக்கப் ஆனால் கூட அந்த பெயின் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறாங்க, இன்னொருத்தவங்க கூட க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? என் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்த காஃபியும் குடிச்சிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட vlog கம்ப்ளீட் ஆகுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.